மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சீமானின் மாநாடு சாதி வெறியின் எச்சம் என்று விசிக விமர்சனம் செய்திருக்கிறது. சீமான் நடத்திய ஆடு மாடுகள் மாநாடு குடிபெருமையின் உச்சம், சாதி வெறியின் எச்சம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னி அரசு தெரிவித்திருக்கிறார். ஆரிய கோட்பாடான குலக்கல்வி திட்டத்தை ஊக்கப்படுத்தவே இவ்வாறான ஒரு மாநாடு நாதக சார்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. இது சாதி வெறியின் எச்சம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றினை இட்டிருக்கிறார். காட்டமான விமர்சனத்தை அதில் முன்வைத்திருக்கிறார் வன்னி அரசு. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், வன்னி அரசனுடைய சமூக வலைதள பக்க பதிவினை பார்க்கிறோம். மாடுகளை மேய்க்கவும் பனை ஏறவும் பார்ப்பனர்களை வலியுறுத்துவாரா அல்லது காலம் காலமாய் தொழில் செய்வோரே செய்ய வேண்டுமா என்பதாக நேரடியான விமர்சனங்களை முன்வைத்து அவர் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவருடைய பதிவின் சாராம்சம் என்ன ராஜ்குமார்? திலகவதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த தகவல், நாம் தமிழர் கட்சி சார்பாக நேற்று மதுரையில் ஆடு மாடுகளுக்கான மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார். இதைதான் வன்னியரசு கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சீமானுடைய இந்த நோக்கம் ஆரிய கோட்பாடான குலக்கல்வி திட்டத்தை ஊக்கப்படுத்தவே இது போன்ற ஒரு மாநாட்டை மதுரையில் நடத்தி முடித்திருக்கிறார். இந்த நோக்கம் தமிழகத்தில் RSS கொள்கைகளையும் நோக்கத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவே அவர் மேற்கொண்டு இருப்பதாகவும், சனாதனத்தினுடைய நடவடிக்கையை தமிழகத்தில் புகுத்தக்கூடிய ஏற்பாடுகளில்தான் சீமானுடைய நடவடிக்கை இருப்பதாக அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் அதாவது பிராமணர்கள் அல்லாத மக்கள் படிக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தை வைக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை தற்போது சீமான் தொடர்ச்சியாக பின்பற்றி வருவதாகவும், RSS கொள்கைகளாக அதாவது கோசாலைகள் இருப்பது, மாடுகளை பாதுகாப்பது போன்றவற்றை தான் தற்போது சீமான் ஊக்குவித்து வருவதாகவும், தமிழகத்தில் இது போன்ற ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். இதுதான் சீமான் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து இருப்பதும், அதே போன்று சாதி வெறியின் ஒரு எச்சமாகவே இது பார்க்கப்படுகிறது. அது போன்ற ஒரு மாநாட்டை தான் சீமான் நடத்தியிருப்பதாக முன்வைத்திருக்கிறார். ஆடு மாடுகளை மேய்ப்பது, பனை ஏறுவது போன்ற நடவடிக்கை பிராமணர் சமூகமும் மேற்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வியும் சீமான் மீது முன்வைத்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.